நம பார்வதி பதே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சைவ சித்தாந்த கொள்கை சிந்தனையில், கடவுள் பொருள் சிந்தனையில் அத்துவிதம் பற்றி நம்ம தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு வர்றதில் இன்னைக்கு நம்ம பார்க்குறது அபேத சம்பந்தம் அப்படின்னு சொல்லப்படுற சங்கரர் உடைய கருத்து என்ன. கேள்வி என்ன பொருள் வருதுன்னா, இன்மை பொருள் கொண்ட சங்கரர் இறைவனுக்கு உயிர்களுக்கும் இடையே உள்ள சம்பந்தத்தை எவ்வாறு விளக்குகிறார்? உபநிடதங்களில் வரும் பிரம்மம் அத்துவிதம் அப்படின்ற சொல்லப்படுற தொடருக்கு பிரம்மம் ஒன்று மட்டுமே உள்ளது, பிரம்மம் தவிர இரண்டாவது பொருள் இல்லை அப்படின்னு விளக்கம் தந்தவர் சங்கரர். பிரம்மத்தை தவிர மற்றவைகள் எல்லா பொருள்களும் யாவும் வெறும் தோற்றமே. பிரம்மமே தன்னை உயிராகவும் உடலாகவும் உலகமாகவும் தோற்றுவித்து கொண்டு அவற்றுள் இடம்பெற்று இருக்கும். அவித்தை அப்படின்னு சொல்லப்படுற மாயையின் காரணமாக அந்த பிரம்மம் தன்னை உயிராகவே கருதி நிற்கும். விவேக ஞானம் தோன்றிய காலத்தில் அவித்தை நீங்கி அது தன்னை பிரம்மம் என்று உணரும். இது சங்கரருடைய கொள்கையுடைய சாரமாகும். இந்த கொள்கையின்படி கடவுளும் உயிரும் பொருளால் வேற இல்லை, ஒன்றேதான். சில காரணங்களால் அவை வேறு போல தோன்றுகின்றன. அந்த தோற்றம் பொய்யானது. கடவுளும் உயிரும் ஒன்று என்பதே உண்மை அப்படின்னு சொல்றது தான் சங்கரருடைய கொள்கை. கடவுளும் உயிர்களும் பொன்னும் அணிக்கலனும் போலவன அப்படின்னு அவர் சொல்றாரு. பொன் அப்படின்னா தங்கம், அணிக்கலனாக மாறினதுக்கு அப்புறம் அதனை பொன் அப்படிங்கிறது அறிய விடாமல் மறைத்து அந்த அணிக்கலனையே வேறாக என்ன செய்வன. இந்த இடத்துல தோற்றுவிக்கப்பட்ட நாம ரூப கிரியைகளாகும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நாமம் அப்படிங்கிறது பெயர் அப்படின்னு சொல்றாரு. சங்கிலி, வளையல், மோதிரம் என்றார் போல்வன பெயர்கள். ரூபம் என்பது வடிவம். அணிக்கலன்களிடையே காணப்படும் வளைவு, நீட்சி முதலியானவை எல்லாம் வடிவமாகும்னு சொல்றார். கிரியை என்பது தொழில். அந்த அணிக்கலன்களுடன் தொழில் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உடல் உறுப்புகளில் பொருந்தி அழகை தோற்றுவித்தலே தொழிலாகும் அப்படின்னு சொல்றார். பொன்னே அணிகலன் என்பது தோன்றாதபடி வேற்றுமையை செய்வன இந்த நாம ரூபை கிரியைகளாகும். விவேக உணர்வால், விவேக அறிவு பெற்றதுக்கு பிறகு, விவேக ஞானம் பெற்றதுக்கு பிறகு இதனை உணர்ந்து இந்த நாமரூப கிரியைகளை தள்ளி நோக்கினால் அணிக்கலன் எல்லாம் தங்கம்தான், வேறு எதுவும் இல்லை என்பது ஒன்று என்னும் உண்மை தோன்றும் அப்படின்னு சங்கரருடைய கொள்கை சொல்றாங்க. அதுபோல உயிர்களும் உலகமும் ஆகிய எல்லாம் பிரம்மமே என்பதை அறிய விடாமல் மறைத்து வேறாக என்ன செய்வன, மாயையால் தோற்றுவிக்கப்பட்ட நாம ரூப கிரியைகளே ஆகும். விவேக ஞானத்தால் அவற்றை நீக்கி நோக்கினால் எல்லாம் பிரம்மமே அன்றி வேறல்ல என்னும் உணர்வு தோன்றும். இவ்வாறு இறைவனுக்கும் உயிர்களுக்கும் இடையே உள்ள சம்பந்தம் பொன்னும் அணிக்கலனுக்கும் உள்ள சம்பந்தம் போல அபேத சம்பந்தம் அப்படின்னு சங்கரர் சொல்றாரு. இதை சைவ சித்தாந்தம் மறுத்து சொல்கிறது. மற்ற கொள்கைகளை அடுத்த தொடர் பதிவுகளில் சந்திப்போம், சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.